அந்த கிறிஸ்தவ தேவாலயத்தை உடைக்கணும். அந்த கிறிஸ்தவ தேவாலயம் கட்டின இடம் தான் ஒரிஜினல் நல்லூர் கோயில் இருந்த இடம். அதை உடைக்கணும். உடைச்சி போட்டு இப்போ இதில் வந்து தமிழ் பௌத்தர்கள் வந்து வழிபட்ட இடம் சொல்லி ஒரு இடம் இருக்குது. இடமே இல்லை. அது தமிழற்ற ஆதிகால தாலி இருக்கிற இடம். தாலி என்ன எழுதுறீங்க சொல்லி போட்டு நானும் சிறிதரனும் போய் உடைக்கிறோம். வேற சொல்லுங்க, 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க. எனக்கு பழக்கம் வெக்கமா இல்லை. போறாண்டா இப்படி போகணும் தான் துணிச்சு கொண்டு வந்து கடற்படை, வான்படை, இது படை, கரும்புலி படைன்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து நீதிமன்றத்தை கொண்டு வந்து போராடினவங்களுக்கு செத்து போனான்டா. மண்ணுக்குள்ள போயிட்டான். கை கால் இல்லாமல் இருக்கிறாங்க, கண் இல்லாமல் இருக்கிறானுங்கள், சாப்பிட வடி இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் இந்த பரதேசியல் தமிழில் வந்து அங்கே நல்லூரடியில் திலீபன்ற இடத்துக்கு யார் வாடகை எடுக்கிறதுக்கு அடிபாடு. அதுக்கு பிறகு திருப்பி இந்தியாவில் ஆமக்கரை சாப்பிட்டு இருப்பேன். தற்போது மக்கள் டாக்டர் அர்ஜுன் அவர்கள் வந்திருக்கிறார். அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். அவரை வந்து நேரடியாக வந்து உள்ளுக்குள்ள வந்து போலீஸார் வந்து அனுமதிச்சிருக்கிறோம். உள்ளுக்குள்ள போயிட்டார். வெளியில வந்தது பிறகு என்ன விடயங்களை பகிர்ந்து கொண்டார், அங்கே என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்கிற அந்த விடயங்களை வந்து அவர்கிட்ட கேட்டு உங்களுக்கு நேரடியாக தரப்போறேன். உறவுகளை முதலாக எனது காணொலியை பார்ப்பவர்கள் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண காணொலி பாருங்கள் காணொலிகள் போகலாம். தற்போது வந்து டாக்டர் அர்ஜுன் அவர்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்க அந்த தையிட்டை பிரதேசத்துக்கு வந்திருக்கிறார். அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். இப்போ அவர்களை கூட்டி கொண்டு வரதா சொல்லியிருக்கணும். வந்திருக்க அவர்கிட்ட சில கேள்விகளை கேட்டு பார்ப்போம். என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்குதுன்னு பாருங்கள். டாக்டர் வந்து நிற்கிறார். ஆனால் வரையும் கூட இல்லை. போலீஸ் வாகனங்கள் வந்து நிற்கிறாங்க. டாக்டர் அவர்களை வந்து உள்ளுக்க விடுவினோம். சார் இங்கே வந்து போலீஸ் வாகனம் போயிட்டு டாக்டர் அவர்களை வந்து பிகார இடத்துக்கே விட்டு கொண்டிருக்கணும். பாருங்க, அவர்களுக்கு போகிற கார் போய்கொண்டிருக்கு. விரவட்டு கேட்டு பார்ப்போம் என்ன விடயங்கள் இருக்குது அப்படியான சூழ்நிலைன்ட்டு. அண்ணா வணக்கம். என்ன நிலைமையால என்னடா சும்மா இருப்பியா? 5 பேரை அரெஸ்ட் பண்ணியாச்சாம். 5 பேரும் பெரிய சபை மெம்பர்ஸாம். ஏற்கனவே கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்குறாம். அதே அந்த ரோட்டுக்காங்கள வரையிலாண்டு கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்காமன்னு சொல்கிறாங்க. ஸோ நீதிமன்றத்தின் ஆர்டரை அவமதிச்சா கண்டம் ஆஃப் கோர்ட். அப்படியா? கண்டம் ஆஃப் கோர்ட் என்றால் வருஷ கணக்காக உள்ளுக்குள்ளே போக வேண்டி வரும். அப்போ நீதிமன்ற அந்த இது அவங்க எடுத்துன்னு வந்திருக்காங்கள்ட்ட நாங்கள் நீதிமன்றத்தில் போய் திருப்பி ஒரு அப்பீல் ஒன்று போட்டு மோஷன்கிட்ட போட்டுருக்கலாம். அப்படி அவசியம் மோஷனோட போட்டு எடுத்து கொண்டு வந்திருக்கலாம். அதுவும் இல்லை உண்டு. நான் போலீஸார்கிட்ட பொதுமக்கள் யாராவது அரெஸ்ட் பண்ணியிருப்பீங்களாண்டு ஒரு பொதுமக்களும் அரெஸ்ட் பண்ணப்படையில்லை. எல்லாமே அரசியல்வாதிகள் தான் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கணும். 2வது இப்போ அவர் இல்லை, அஸ்கிரியில் இவங்க இந்த புத்தவியாரையினுடைய பௌத்தபிக்கு இன்றைக்கு கொழும்பு போயிருக்கார். அவருக்கு மேலதிக பதவி கொடுக்கப்படுதுன்னு சொல்லி மீடியாவில் நீங்கள் எல்லாம் போட்டுக்கிறீங்க. ஆனால் அது வளமையாகவே கொடுக்குறது தானாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவர் இருந்தால் அவரோட வந்து கதைச்சு அவர்கிட்ட கோல் பண்ணி இந்த 5 பேர்ட்ட வழக்கையும் எடுப்போம் தான் நான் பார்த்தேன். ஆனால் நான் அதுக்கு விரும்ப மாட்டேன். நம்ம பொலிட்டிஷியன் தானே, நான் கதைக்கிறேன். நான் ஜெயிலுக்குள்ளே போய் ஒரு 4 நாளைக்கு இருந்துட்டு வந்தால் தான் தெரியும். என்ன நான் அதை எப்படி பார்க்குறேன்னு சொன்னால், கஷ்டப்பட்டு போய் அங்கே அஸ்கிரிய பீடத்துலையும் கதைச்சு, மகாநாயக்க பீடத்துலையும் கதைச்சு, மல்பத்து மகாநாயகத்தையும் கதைச்சு, ஜனாதிபதியை கூப்பிட்டு இந்த விடயம் தொடர்பாக கதைச்சி முடிக்கிறேன்னு சொன்ன பிறகு கூட இன்றைக்கு வந்து இதில் போராட்டங்களை செய்து இதில் ரோட்டை பிளாக் பண்ணி, என்னை பொறுத்த வரைக்கும் ரோட்டை பிளாக் பண்ணினதுன்னு ஒரு விதம் பிள்ளை. அது கோர்ட் ஆர்டர் தந்தா பிறகு பிளாக் பண்ணது இன்னும் பெரிய பிரச்சனை. இப்போ எங்கள் நல்லூருக்கு முன்னால் 250 சிங்களவர் வந்து நல்லூருக்கு தடுத்து போராட்டம் செய்தால் நீங்கள் என்ன செய்வீங்க என்றால் என்னுடைய கேள்வி. நான் நினைக்கிறேன், நான் அது பொதுமக்கள் இருந்தால் கெஞ்சி கூத்தாடி எடுத்து விட மட்டும் தான் பார்த்தேன். நான் பொதுமக்கள் ஒருத்தரும் அரெஸ்ட் பண்ணப்படையில. ஸோ நான் போகிறேன். இன்றைக்கு ஸ்ரீதரன் எம்பியும் வந்து நின்றவர்கிட்ட நான் கேள்விப்பட்டேன். நான் இப்போ உள்ளுக்குள்ள என்ன மாதிரியான நிலைமை இருக்குது? இப்போ போலீஸார் ஒன்றுமே இல்லை. அங்கே வளமையாகவே இந்த பௌத்த கோயிலில் வந்து உள்ளுக்குள்ளே பௌத்த பிக்கு மாதிரி ஒருத்தரும் இருக்கிற ஒரு ஆள் தான் இருக்கிறவர். அவரை விட வேறு ஒருத்தரையும் நான் கண்டதான் ஞாபகம் இல்லை எனக்கு. மற்ற பஞ்சாலைகளுக்கு போனீங்கன்னா பெரிய ஆக்களும் சின்ன ஆக்களும் இருக்கணும். சின்ன பௌத்த பிக்கு மாதிரி இருக்கணும். இதில் இல்லை, இதில் ஒருத்தரும் இல்லை. அவையெல்லாம் கொழும்பு போயிட்டு நினைக்கிறோம். இப்போ நீங்கள் அதில் போய் உடைக்காமல் கொள்ளாமல்
உடைச்சா கொண்டாலாம் நாட்டில் பெரிய பிரச்சனை வரும். நீங்கள் சும்மா போய் ஒரு கேட் உடைச்சி போட்டு வந்தால் அவங்க கொளுத்துவாங்க தெற்குல. ஆகவே அதை பாதுகாக்கிற அளவில் தான் என்னை பொறுத்த வரைக்கும் தெரியும். நல்லூரும் இந்த சட்டவிர விகாரம் உண்டு இது இந்து அது அங்கே நல்லூர் வந்து இந்து கோயில். அது சட்ட ரீதியாக 1800ஆம் ஆண்டு நல்லூர் அந்த இடத்துல இருக்குல்ல, உங்களுக்கு தெரியும் தானே. நல்லூர் இருந்தது வந்து இப்போ சங்கிலியன் இதுங்கட கிட்டு பூங்காக்கு அங்கால இருக்கிற இடத்துல சர்ச் இருக்குது தானே. சர்ச்சில் இருந்தால் நல்லூரில் இருந்தது. உங்களுக்கு அப்படி நீங்கள் பெரிய சட்டம் கதைக்கிறேன்டா போய் முதல்ல இந்த சர்ச்சை விடைங்க. ஏனென்றா சர்ச் இருந்த இடத்துல நல்லூர் இருந்தது. கோட்டை கட்டினார் இல்லை எங்களோட இந்த கொஞ்சம் பழைய விடுவாங்க. இடையில் வந்து போலீஸ் வாகனம் போகிறபடியாக நாங்கள் இடம் நிறுத்தி அடுத்ததாக தொடர போகிறோம். ஓடிப்போங்க. வரலாறை கொஞ்சம் ராசா அவருக்கு எடுத்து படித்து பாருங்கோ. எங்கள்ட இந்த கோட்டை உள்ள அந்த கோட்டை இருக்குல்ல, அந்த கோட்டை கட்டினது வந்து நல்லூர் கோயிலுன்ற கல்லுகளால். சரி, நல்லூர் கோயிலை உடைச்சு ஆங்கிலேயர் வந்து நல்லூர் கோயிலை உடைச்சு அந்த கல்லுகளை மனித சங்கிலியாக நல்லூரில் இருந்து கோட்டை வரைக்கும் ஒவ்வொருத்தரை வச்சு கல்லை பாஸ் பண்ணி தான் அந்த கோட்டை கட்டினது. நாங்கள் எங்கே உடைக்க ஆரம்பிக்கணும் மட்டும் முதல்ல அந்த கோட்டையை உடைக்கணும். ரெண்டாவது போய் அந்த கிறிஸ்தவ தேவாலயத்தை உடைக்கணும். அந்த கிறிஸ்தவ தேவாலயம் கட்டின இடம் தான் ஒரிஜினல் நல்லூர் கோயில் இருந்த இடம். அதை உடைக்கணும். உடைச்சி போட்டு தான் இங்கே இதை பற்றி கதைக்கணும். இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நல்லூர்ன்ற கருவறைக்குள்ளுக்குள்ளே ஒரு முஸ்லீம் சமாதி ஒன்று இருக்கிறா சார் என்று சொல்கிறாங்க. நான் அதை மூடி கட்டியும் இருக்கணும். ஸோ அதையும் உடைக்க எல்லாம் வேணும். ஆகவே முக்குத்தனமாக கேட்கக்கூடாது. நல்லூர் இதுவும் உண்டாண்டு இது ஒரு சட்ட ரீதி இல்லாத விகாரம் என்று நாங்கள் சொல்லி கொண்டுருக்கிறோம். அது சட்ட ரீதி என்று நாங்கள் நச்சு கொண்டுருக்கிறோம். அதுக்கு ஒரு பரிபாலன சபை இருக்குது, எல்லாமே இருக்குது. நல்லூரை உடைக்க போகிறோன்ற வேணா ஒருத்தன் வந்துருண்டா அந்த முஸ்லீமில் ஒரு 50 பேர் வந்து ஆர்ப்பாட்டம் பேசாமல் இருப்பீங்களாடா நீங்கள்? அண்ணா மற்ற இன்னொரு கேள்வி உண்டு. இப்போ இதில் வந்து தமிழ் பௌத்தர்கள் வந்து வழிபட்ட இடம்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. இங்கே அந்த அவர்கள் வந்து ஒரு சிறிய புத்தரை வச்சு வழிபட்டிருக்கிறாங்க. இங்கே இருந்தால் கந்தரோட இருந்தால் கந்தரோட வரலாற்றை மாற்றாத கந்தரோட பௌத்த இடமே இல்லை. அது தமிழற்ற ஆதிகால தாலி இருக்கிற இடம். தாலி என்ன தெரியுமா? செத்தாக்களை உள்ளுக்குள்ள வச்சு மேலே இதாக கட்டுற. அதுக்கு மேலே இவங்க ஒரு கூரோண்டை வச்சுட்டு பௌத்த விற்கண்ட போகிறாங்கடாப்பா இந்த வீடியோவோட. சரிதானே? அதை கொண்டு வந்து இதுக்குள்ள சேர்க்காது. அதை ஆராய்ச்சி செய்யவே இல்லை. அதை இவங்க இப்போ பலாத்காரமாக பிடிச்சி ஆமீண்ட இதையும் போட்டு வச்சிருக்கிறாங்க. அதுவும் பௌத்த இடம். அது ஒன்றும் தமிழ் கந்தரோடையில் இப்போ இப்படித்தானே. இப்போ நாங்கள் கொழும்பில் கொட்டாஞ்சனியில் போய் பார்த்தாலும் 4 தமிழர் இருக்கிறோம். அதுக்காண்டு கொழும்பு கொட்டாஞ்சனியில் தமிழ் இந்துக்கள் வாழ்ந்த இடம்னு சொல்லல. அது கொழும்பு. அண்ணா இப்போ நாங்கள் என்ன கேட்க வந்தனாண்டா இப்போ இதில் வந்து அவர்களுக்கான பொதுவான ஒரு இடம் மட்டும் இருக்குது. அது முதல்ல வழிபட்ட இடம். ஆனால் அதை மீறி தான் வழிபட்ட இல்லையா? இப்போ 1971ஆம் ஆண்டு 72ஆம் ஆண்டு ஒரு வயசு போன தமிழ் ஐயா ஒரு ஆள் இருந்த பௌத்த பிக்குக்கு விகாரையை கட்டுக்கண்டு தண்டை காணி எழுதி விட்டு போயிருக்கேன். அந்த உறுதியாக அந்த மனுஷன் வச்சிருக்குது. அதுதான் அந்த 9 ஏக்கர் 9 பிறப்பு அல்லது 12 பிறப்பு காணி. ஆனால் அதுக்கு பாதியில் இப்படி காடு வத்தி இருக்கேங்க இவ கொண்டு இந்த காணிக்கெலாம் காட்டிட்டோம். விஷயம் தெரியாமல் காணிக்கெலாம் காட்டிட்டோம். இப்போ அந்த 9 ஏக்கரும் எங்கள்கிட்ட தந்தானே ஆகணும். தந்தா வேண்டதுக்கு எங்கண்டாக்கள் ரெடி இல்லை. மொத்தம் 18 குடும்பத்தில் 4 குடும்பம் ஏற்கனவே வந்து தங்கண்ட காணியில் விடுவிக்க சொல்கிறது கோமெண்ட் சொல்லி கூட்டிகிட்டு போனது. மிச்சம் 16 பேரில் ஒருத்தருடையும் ஒரிஜினல் உப்பு ஃப்ரீயாக லோயர் தரலாமடாப்பா. உங்களுக்கு 5% நீங்கள் காசெல்லாம் அளிக்க வேண்டாம். உங்களுக்கு நாங்கள் வழக்கு போடுறோம். லோயர் ஃப்ரீயாக தரலாம். உங்களுக்கு 6 ஒரு ஆள் வாரீங்களா உண்டு எல்லாமே பேர் அந்த வெளிப்படுத்தல் ஒப்பண்டை ஒன்றை வச்சு கொண்டு தான் இருக்கிறோம். வெளிப்படுத்தல் ஒப்பு சட்ட ரீதியாக செல்லுபடியா? அது தெரியும் தானே உங்களுக்கு. வெளிப்படுத்தல் ஒப்பண்டா என்ன? உங்களுடைய அப்பா அம்மாண்ட காணியை நான் வந்து நீங்கள் வெளிநாடு போயிட்டீங்கன்னு வைங்கோன் பெரம்பில் ஒருத்தர் இல்லைனுங்கோன் கொஞ்ச நாளை குப்பையை போட்டு எரிச்சு போட்டு சொல்ல நான் இதை மெயின்டைன் பண்ணி நான் 10 வருஷம் போட்டு தேச வளமை சட்டத்தில் வெளிப்படுத்தல் ஒப்ப முடிக்கிறது. இந்த காணி இவ்வளோ ஆளை நான் பராமரிச்சுன்னா இது என்னுடைய காணி உண்டு. என்றைக்கு ஒரிஜினல் காணிக்காரன் வாரானும் வீட்டை போகணும். அவ்வளோதான். சரிதானே? ஆகவே வெளிப்படுத்தல் ஒப்புகளை வச்சுக்கொண்டு நாங்கள் இங்கே ஒன்றுமே செய்யலை. அது உண்மையான இது இருந்தால் வாங்க நாங்கள் வழக்கு போட முடியும்னு சொல்கிறேன். நாங்கள் அப்படி உண்மையான உப்பு இருந்தாடாப்பா நாங்கள் காணியை வேண்டி தர மாட்டேன் நான் சொல்கிறேன். அதுக்காண்டி அந்த விகாரை இருக்கிற அந்த விகாரையை கிளப்பிட்டு போடலாது தானே. இதில் சில்லறதனமான அரசியல் நடக்குது. இல்லை சிறிதரனை வந்து நிற்கிற வெக்க கேடுனண்டா தமிழ் ஜனத்தை சும்மா உசுப்பேத்தி இப்போ சிறிதரனை போய் உடைக்க சொல்ல மிச்ச ஜனத்தை வீட்டை போய் சொல்லி போட்டு நானும் சிறிதரனும் போய் உடைக்கிறோம். வர சொல்லுங்க. 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க. எனக்கு பழக்கம். நான் 19 நாள் ஜெயிலில் இருந்தேன் தானே. நான் அப்படியே இருந்துட்டு வருவேன். சிறிதரனையும் வர சொல்லுங்க. மற்றதானே இது தொடர்பாக நீங்கள் பாராளுமன்றத்தில் கதைச்சா ஜனாதிபதியோட ஆச்சாது 15 நாளைகளில் அஸ்கிரிய மல்பத்து பீடம் 2ம் சேர்ந்து ஜனாதிபதியை கூப்பிட்டு இதுக்கு முடிவெடுக்கணும்னு சொல்லி அப்போ என்ன கேட்டவே தமிழ் தரப்பில் ஆற வேற போகிறீங்கன்ட்டு நான் வளமை எங்களோட பொலிட்டிஷியன் பெருவினோம். இப்போ போய் குழப்பராணி வேலை சிறிதரனும் காயந்திரமாக இருந்தால் அதுக்கு முன்னுக்கு நிற்பினோம். நாங்கள் தான் போக மாட்டேன். நான் அந்த மாதிரி சில்லறதனமான மீட்டிங்களுக்கு எல்லாம் வரையில் முடிச்சு வாங்கிக்கோ அப்படியா? அவ்வளோதான் நான் சொன்னேன். சரி, இது ஒரு சில்லறதனமான வேலை ஆனதில்லை. ஒரு பிரேச சபைக்கு குடும்பத்தில் 5 பேர் இருக்குது தானே. பிரேச உறுப்பினருக்கு இருந்த 30 பேருக்கு 150 பேர் ஆகுது போராடி இருக்கணும். பிள்ளை குட்டியெல்லாம் கூட்டிக்கணும் வந்து என்ன பிரேச உறுப்பினருக்காக மட்டும்தான் வந்து மேனேஜ் பிள்ளைகள் வரையிலாது போராடுறேன்டா.
அடி இப்போ இப்படி குழப்புறதால இப்போ நீ இப்போ கத்தி போட்டு குளறி இப்போ ஜெயிலுக்குள்ள போகிறதால இந்த விகாரம் போயிடுமா இல்லை சும்மா ஒரு நுழைஜுக்காண்டி கேட்குறேன் நான் போக மாட்டேன் நானும் வந்து கற்று வந்தானே ஒன்றுமே நடக்காது சட்ட ரீதியே இல்லாத விகாரையை சட்ட ரீதி இல்லாமல் உடைக்கலுமா அவங்களால நான் சும்மா ஒரு நுழைஜுக்காக கேட்குறேன் அந்த விகாரம் 100% சட்ட ரீதி இல்லாத விகாரை அதை உடைக்கலுமா அதுவும் ஒரு சட்ட ரீதி இல்லாத வேலை அப்போ அதுக்கு சட்டத்தை பாவிக்கணும் வழக்கு போகிறதுக்கு யார் வாரீங்க ஒருத்தரும் வரையில் யார்கிட்ட உறுதி இருக்குது ஒருத்தரும் இல்லை பிடிச்சி உள்ளிட்டு போய் இந்த 5 பேரையும் உள்ளே கூட்டிகிட்டு போயிடாலும் சரியான கவலை எனக்கு யாரோ சொன்ன ஓடு இருக்குது கயந்திரமார் பொண்ணம்பளும் இப்போ இந்தியாவில் ஆமக்கறி சாப்பிட்டோன்னு இருப்பார் சரிதானே ஆனால் இங்கே இந்த 5 தான் போகுது இன்றைக்கு ஒரு நாளைக்கு நானும் பாராளுமன்ற உறுப்பினர் ஆமன் நினச்சிக்கொண்டு நானும் மாநசபை உறுப்பினர் ஆமன் நினச்சிக்கொண்டு இந்த 5 இப்போ நான் ஜெயிலுக்கு போன இப்போ என்ன சாமான சொல்கிற ஜெயிலுக்கு போன பம்மலா விம்மலா என்னடா சொல்கிறது செம்மல் ஜெயிலுக்கு போன செம்மல்ண்டு நாளைக்கு போஸ்ட் போட்டு கொண்டு டிக்டாக் போட போகுது நானும் ஜெயிலுக்கு போனான்ண்டு அப்படியே போலீஸ்கார சும்மா நின்றா அவன் மூக்க தொட்டாவன் அடித்து உள்ளே போடுவான் தானே அது வெற்றி இல்லை விளங்க ஏதாவது சனத்துக்கு பிரியோசனமானவனுக்கு போயிருக்கணும் முள்ளுக்குள்ள என்ன செஞ்சவன் சொல்லும் போதால் இப்போ 20 வருஷமாக கேந்திர மாதிரி இருக்கிறார் இந்த இதில் சிறிதரன் 10 வருஷம் 15 வருஷமாக இருக்கிறார் அப்போல்லாம் கண்ணுக்கு தெரியல அந்த வியார இவங்களுக்கு இந்த அரசியல் இருக்கிறவங்களுக்கு உண்டு தமிழ் இளம் போராடினவங்களுக்கு செத்து போனான்டா மண்ணுக்குள்ளே போயிட்டான் கை கால் இல்லாமல் இருக்கிறாங்க கண் இல்லாமல் இருக்கிறானுகள் சாப்பிட வடி இல்லாமல் இருக்கிறாங்க ஆனால் இந்த பரதேசியல் தமிழில் வந்து அங்கே நல்லூரடியில் தெளிவென்ற இடத்துக்கு யார் வாடகை எடுக்கிறதுக்கு அடிபாடு அதுக்கு பிறகு திருப்பி எங்கேயா இது ஒன்று நடத்துகிறேன்னு சொன்னால் அதில் யார் கண்காட்சி வைக்கிறேன் அவ்வளோ கண்காட்சியும் அந்த இடமும் வாடகையும் தான் எங்கள்கிட்ட தமிழ் இடம் இப்போ போய் சொல்லி கொண்டிருக்கிறார் தங்களுக்கு இந்தியா வந்து ஆமக்கரு தருமாமண்டு இந்தியா ஆமக்கரு தராது ராசா 87 தராண்டபடியாக தான் எங்கள் டாக்டர் அடிச்சதுல தெரியும் அவங்க இந்தியாட்ட திருப்பி இந்தியாட்ட நக்கிறதுல பிரயோசனம் இல்லை இங்கே தையீட்டு விகாரம் இல்லாமல் போகுதுன்னு இப்போ அடுத்த பொலிட்டிக்ஸ் ட்ரை பண்ணிக்காங்க 3ஆம் தேதி தையிட்டு விகாரவாதி ஒரு பாதுகாப்பு கோரி கேட்டிருக்கிறாரு அப்போ நான் இருக்கிற ஏதாவது தெரியுமா உங்களுக்கு எனக்கு தெரியும் 100% தெரியும் ஏனென்றால் இப்போ நான் இருக்கிற வீட்டுக்கு இப்போ இந்த காருக்கு சரிதான் இந்த காருக்கு யாராவது அரசியல்வாதியோ இல்லாட்டி யாராவது ஆள் கை வச்சா நான் என்ன செய்வேன் வாய்க்கால பூவை வரும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அது எந்த யாருண்டாலும் யார் முடிஞ்சால் கையை வச்சுப்பேன் வாய்க்கால பூவை வரும் அப்படா அவன் இருக்கிற இடத்துல நீங்கள் டெய்லி வந்து ஏதாவது செய்வீங்கன்ற ஒரு பயத்தில் இப்போ நாங்கள் போய் கொட்டாஞ்சனையிலையோ கொழும்புலையோ வெள்ளவத்திலையோ இருக்கிறோம் ஒரு 30 சிங்களவனை நான் அடிக்க வலிக்கிறான் நான் எங்கே போவேன் நான் போலீஸ்கார்ட்ட தான் போய் பாதுகாப்பு கேட்பேன் பாதுகாப்பு கேட்டு அதை பெருசாகி அனுர அரசாங்கத்துக்கும் வேணும் இந்த இப்படி ஒன்று புகஞ்சு கொண்டிருக்கிறது தான் விளங்கி யாருக்குமே இப்போ பிரச்சனையை முடிக்க ஒருத்தருமே புண்ணுக்கும் எனக்கு பழக்கம் புண்ணுக்கும் மருந்து காட்டி எனக்கு சொரிஞ்சு பழக்கம் சரிதானே வார எல்லா பேஷண்ட்டை புண்ணையும் சொரிஞ்சு விட்டுட்டு அடுத்த முறை கொண்டு வந்து காட்டுங்க இன்னும் கொஞ்சம் சொரிஞ்சு அந்த நாய்வேலை நான் பார்க்குறேன் இல்லை நான் வார சனத்துக்கு சொல்கிறது டயபெட்டிக் இருக்கா டயபெட்டிக்கை மாற்றி போட்டு மருந்து குடிச்சு போட்டு புண்ணை காயத்தை மாற்றண்டா அதான் எனக்கு பழக்கம் பிச்சைக்காரன்ட புண் மாதிரி எந்த நேரம் வந்து இதில் குளாடி கொண்டிருக்கிறீங்க வாங்க வழக்கு போடுவோம்ண்டா இயலாது சரி ஜனாதிபதி போய் கதைப்போம்ண்டா இயலாது ஒரு என்பிபி பாராளுமன்ற உறுப்பினரும் இங்கே இல்லை வலியாமத்தில் வாக்கு வேண்டியது யார் என்பிபி நாங்கள் வலியாமத்தில் வேண்டினாங்க எங்களுக்கு வாக்கு போடுறது தென்மராட்சி ஜனமும் இங்கால தீவு பார்க்க ஜனமும் தான் அப்போ ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இங்கே ஏன் வரையில கூப்பிடுங்க உலங்குமரன் எங்கள்கிட்ட ரஜீவன் எல்லாரையும் கூப்பிடுங்க கொஞ்சம் கதைப்போம் நான் வந்து நிற்கிறேன் தானடா பயம் இல்லாமல் இப்போ போலீஸ் பாதுகாப்பும் இல்லை ஒன்றும் இல்லை அவன்டா போலீஸ் பாதுகாப்பு எடுத்து போடு சிறிதரன் ஐயா அவன்கிட்ட எம்எஸ்டி பாதுகாப்பு எடுத்து போட்டு இங்கே வந்து குள்ளாரிங்க வெக்கமா இல்லையாடா வெக்கமா இல்லையா போகிறாண்டா இப்படி போகணும் தம்பி துணிஞ்சு சரிதானே சரிண்ணா நன்றி ஓகே நன்றி தேவையும் இல்லை நாங்கள் எங்கள்கிட்ட கையாலேயே எங்களை பாதுகாப்பு சரி ஏன்னா எங்களுக்கு எனக்கு சரியான கவலை என்னென்னா எம்எஸ்டி பாதுகாப்பும் எடுத்துக்கொண்டு ஸ்ரீதரன் இதில் வந்து குளாடி கொண்டு நிற்கிறார் ஏன் இந்த நக்கல் வேலை தான் ஒரு ஒழுங்கான உண்மையான தமிழரண்டா இப்போ என்னது கேடாப்பா நீங்கள் என்ன உண்டே சொந்தமாக நீங்கள் உன்னை பாதுகாக்க தெரிஞ்சிருக்கோம் சரிதானே அதுக்கு வக்கீல் எம்எஸ்சிக்காரன் பாதுகாக்க இங்கே வந்து குளறு வேறாம் என்ன அரசியலடா சிங்களவன் ஒருத்தன் அவரை பாதுகாக்க அவர் இங்கே வந்து குளறு வேறாம் என்ன அரசியல் இது இன்னொரு அரசியல் இவரோட தமிழ் படிக்கனை பிடிச்சி எம்எஸ்டியாக போட்டுருக்கலாம் தானே தனக்கு பொறுப்பா தனக்கு தெரிஞ்ச ஒருத்தனை கூட்டிக்கொண்டே கலத்துறையில் ட்ரைனிங் எடுத்து போட்டு தமிழ் ஒருத்தனை வச்சிருக்கலாம் தானே என்னத்துக்கு சிங்களவன் தான் வந்து உங்களை பாதுகாக்கவும் வேணும் இங்கே வந்து குளரவும் வேணும் 10 நிமிஷம் குளர்னா 1 மந்த்துக்கு அது கொஞ்சம் நாளைக்கு ஓடும் சில்லறை அரசியல் நான் செய்வேன் சொல்லுங்களாப்பா கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தட்டு இந்த நாட்டில் அடிபட்டு தமிழீழமன்ற ஒன்றை கொண்டு வந்து 3 இதையும் கொண்டு வந்து கடற்படை வான்படை இது படை கரும்புலி படைன்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து நீதிமன்றத்தை கொண்டு வந்து போலீஸாரை கொண்டு வந்து எல்லாத்தையும் கொண்டந்தும் அடித்து துவச்சி கொண்டே முள்ளி வாய்க்காலில் புதைச்சி எரித்து சாம்பலாக்கி வச்சுருக்காங்க பேந்தும் மிச்சம் இருக்கிற சனத்தையும் கொண்டே அடித்து துவைக்க வாடா இந்த வீடியோவில் கத்திக்குளரில் 60 பேர் அசைலம் அடிப்பேன் நீ வேணுமெண்டா எடுத்து பேர் இந்த வீடியோவில் கத்திக்குளர்றாக்கள் சிறுவரனோட செல்ஃபி எடுத்தாக்கள் மற்றது யார் கயந்திரமாண்ட வேறு யார் நின்றவங்க சுகாசோட நின்றாக்கள் தையிட்டு வியாரைக்கு போராடினால போலீஸார் எங்களை விசாரணை கூப்பிட்டுருக்காங்க இந்த 5 பேரும் அசைலம் அடிப்பாங்க வேண்டாம் இருந்துவேன்
வேணுமெண்டே இருந்துவேன் என்னடா அசைலாம் கேட்பாங்க 10 லட்சம் தரம் 15 லட்சம் கடிதம் தரம் நான் சிறிதனட்ட போய் வேணுங்க அல்லது கயந்திரமாட்ட வேணுங்க அப்படி அசைலத்துக்கும் இந்த பிச்சைக்கார நாய் வேலைக்கு தான் இவங்க வந்து இதில் போராடி கொண்டிருக்காங்க தயவு செய்து இந்த நாய் வேலை பார்க்க வேணான்னு சொல்லி அங்கே இருக்கிற சிங்களவன் கொதிப்பான் அதால் எங்களுக்கு என்ன நடக்க மாட்டா வடக்கு மாநிலத்துக்கு வர ஸ்விம்மிங் பூல் இல்லாமல் போகும் அப்படி ஏதோ ஒரு அபிவிருத்தியை கேட்டு அடிபடுங்கோன்றா ஸ்விம்மிங் பூலை கொண்டு வா கிரவுண்டை கொண்டு வா ரோட்டை போடு அதை ஏதாவது நுழைஞ்சு இருக்கான்னு சொல்லு சவா உழப்பி சிறிதரன் இடைக்குள்ள இருக்கிறதுக்கு பின்பகம் பருப்பில் சொறி மாதிரி அரவாசிலையும் போவான் பாவி இருந்து என்ன வந்திருக்கிறது என்ன கிடக்குது எவ்வளோ காசு யாழ்ப்பாணத்துக்கு வருது அதை கதைக்க சொல்லணும் அப்போ அதில் அரசியலை செய்ய சொல்லணும் சனியனுக்கு வெக்கமாக இல்லை என்ன பொறுத்தவரை சிறிதரனை பிடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல் உள்ள போட்டிருக்கணும் ஒரு தானோட எம்எஸ்டி பாதுகாப்பு எடுத்து வச்சுக்கொண்டு சரி தானே தானோட சிங்களவனை பாதுகாப்பாக வச்சுக்கொண்டு இந்த மண்ணாடி இதில் வந்துருந்து ஆணியை பிடியும் நிற்பான் கத்த வேண்டிய வெஹிக்கிள் ஏறி போக வேண்டியது சரி எனக்கு இதை பற்றி தெரியலை பட் நான் வந்து இதை அனுமதிக்க மாட்டேன் எனக்கு ஓட்டு இல்லாமல் போனாலும் பரவாயில்லை ஓட்டு இருந்தாலுமே எனக்கு அது தேவையே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் இதில் சும்மா இருக்கிற சனத்துக்கு சோத்து பாசலை கொண்டு வந்து இதில் அடிபட்டு உள்ள ஜெயிலுக்குள்ளே போடலாது அவங்க விளங்கி அந்த 5 பேர் தான் பிடிச்சிருக்காங்க சும்மா சனத்தை பிடிக்கல நான் அவட கேட்டேன் யாராவது சும்மா சனத்தை பிடிச்சிருந்தா சொல்லுங்க விடுங்கன்ட்டு இல்லை 5 பிரதேச உறுப்பினர்களை மட்டும்தானே பிடிச்சிருக்கிறோமா சரியான வேலை தானே உங்களுக்கு தேவையில்லாத ஆணியான வேலை தானே இனி கோர்ட்டை ஃபேஸ் பண்ணுறது நான் இப்போ கோர்ட்டுக்கு போகிறதுல நான் பிரியோசனம் இல்லை நான் போகிறேன் ஆனால் என்ன நான் இப்போ தான் அந்த வீடியோ பார்த்தேன் இப்போ தான் நீங்கள் அப்டேட் பண்ணீங்க நான் பார்த்தேன் நின்றபடியாக நான் வந்தேன் நான் இப்படி சில்லறதனமான இதுக்கெல்லாம் இப்போ நான் சாவஜியில் வந்து போராடின சனத்தையே ஒன்றும் வேண்டாம் திரும்பி நான் போகிறேன்ட்டு போனால் நான் இல்லாட்டி அடிங்கடா ஹாஸ்பிட்டல் போஸ்ட்டை போட்டிருந்த அன்றைக்கு சனம் முழுக்க வந்து ஹாஸ்பிட்டல் உடச்சிருக்கு எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணிப்பாங்க எத்தனை பேரை சுற்றுப்பானுங்கள் எத்தனை பேருக்கு அம்மா அப்பா இல்லாமல் போயிருக்கும் எந்த ஒரு எம்எஸ் போஸ்ட்டுக்காண்டி நான் சொல்லவாடா சனத்தில் போய் பொலிச்சிட்டு அடி வேண்ட சொல்லி சும்மா சில்லறதரமான அரசியல் நான் சொல்லுவாங்க அங்கே வந்து இந்த நாதாரியை தான் சில்லறதரமான அரசியல் செய்தவன் சிறியரன் தான் வந்து உள்ளே வந்து போட்டு என்னோட கதைச்சேன்னு சொல்லி போய் சொன்னவன் அதால் தான் நான் இப்போ வந்து எம்பியாக இருக்கிறேன் நாளைக்கு முன்ன நடக்குமாண்டா இந்த தையீட்டு வியாரோட வேற ஒருத்தர் எம்பியாக போய் ஒரு வீட்டை ஒப்புறேன் அவர்கிட்ட சொல்லுங்க பிரியோசனமாக அவர்கிட்ட மண்டைகள் ஏற்ற மாதிரி ஏதோ எம்பி பிடி இடி எல்லாம் படிச்சிருக்காரு அதுக்கேற்ற மாதிரி அரசியலை செய்து நன்றி புதுக்காக எடுத்தது விசல் சுருங்கி ரைஸாக போயிட்டு அப்போ ஒன்றும் செய்யலாது புது காரில் வந்த வழியால் அடையாளம் தெரியல இனி கொஞ்சம் பழகணும் நாங்கள் இது இனி ரைஸ் வந்து ஃபேமஸ் ஆகும் கொஞ்சம் சரியா நன்றி